திருமுறைகளை பாடுவதற்கு இடம், சூழல் எல்லாமே நமக்கு அமைய பெறுவது என்பது ஒருத்தருக்கு இயலாத காரியம். அதுக்கு நமக்கு நல்ல வாய்ப்பு சாமி கொடுத்துருக்கிறார். நல்ல அமைப்பாளர், நல்ல இடம், நமக்கு போக்குவரத்து, மற்ற எந்த இங்கே வந்து போகிறதுக்கு என்ன சிரமம்னு யாராவது ஒரு சொல்லுங்கள். சிவமடத்துக்கு வந்து இந்த ஒரு நாள் முழுமையாக அந்த வகுப்பு கேட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு இது சிரமம் அப்படி யாராவது ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? இது யாருக்கும் கிடைக்கிறது இல்லைங்க. ஆமாம், என்னைக்கு 4வது ஞாயிறு வரும் என்று காத்து கொண்டிருக்கின்ற உயிர்கள் பல உண்டு. நான் கூட தான் சொல்கிறேன். எனவே இந்த வகுப்பு என்பது ஏன் வகுப்புன்னு வச்சாங்க தெரியுங்களா? இது ஒரு பயிற்சி கூடம்னு வச்சுருக்கலாமே, சிவமடம் பயிற்சி கூடம்னு வச்சுருக்கலாமே. ஏன் இது வகுப்புன்னு சொன்னாங்க? வகுப்பு என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுங்களா? இன்னைக்கு விட்டால் அடுத்த வகுப்பில் தான் கிடைக்கும், இடைப்பட்டனால கிடைக்காது. அடுத்த வகுப்பு விட்டுட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த வகுப்பு தான் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? இந்த வகுப்பில் தெரிஞ்ச செய்தி அடுத்த வகுப்பு தெரியாது, அடுத்த வகுப்பில் சொன்ன செய்தி அதுக்கு அடுத்த வகுப்பில் தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வகுப்பு விட்டுட்டா என்ன ஆகும்? அவ்வளோதான். வரிசையாக நெருப்பு இருக்குது, வரிசையாக இருக்குது. ஒரு நெருப்பை பற்ற வைத்தா அப்படியே பற்றி கொண்டு விறகை பற்றி கொண்டு போயிட்டே இருக்கும். நடுவில் ஒரு இடைவெளி விட்டுட்டோம்னா அந்த நெருப்பு என்ன பண்ணும்? அங்கேயே நின்றோம். அடுத்த விறகு தீப்பிடிச்சு எரியாது. அதுபோல தான் நம்முடைய வாழ்வு இறைவன் கொடுத்தது, அவனை வணங்குவதற்காக கொடுக்கப்பட்டது. எனவே இந்த பிறவியில் அவனை வழிபாடு செய்வதற்கு ஒரே ஒரு வழி இந்த ஞான வேள்வி தான். இந்த ஞான வேள்வி வழிபாடு, திருமுறை படிக்கணும், இறைவனை வழிபாடு செய்யணும். இந்த 2 செயல்தான் இறைவனுடைய திருவடியை பற்றுவதற்கு பற்றுக்கோளாக அமையும். அதற்கு இந்த சிவமடம் நமக்கு ஊன்றுகோலாக உறுதுணையாக என்னைக்கும் இருக்கும் என்று நம்முடைய மனசில் அந்த நினைப்பு இருந்தால் தான் நாம் மீண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த புத்தகம் இருக்குது, முடிச்சாச்சு. எத்தனை 3வது பாகம் முடிச்சாச்சு. இதுலேருந்து ஒரு பாடலை சொல்லிக் கொடுத்த மாதிரி பாடுங்கன்னா பாட முடியுமா நம்மளால்? என்னாலேயே முடியாது. உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தனோ, உங்களுக்கு நான் பாடுறதுக்கு பயிற்சி கொடுத்த போலவே என்னால் பாட முடியுமான்னு முடியாது. ஒரு இடத்துலையாவது மாற்றம் வரும், சரிங்களா? அதுபோல் தொடர்ச்சியாக பாடுறவங்களுக்கே அந்த நிலை அப்படின்னா நம்ம கற்றுக்கிற நமக்கு அந்த அறிவு நல்ல முழுமையான முற்று பெறுகின்ற வரையில் பண்ண முடியுமானா நிச்சயமாக முடியாதுங்க, கண்டிப்பாக முடியாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வகுப்புலையும் அந்த பாடலை கேட்கும் பொழுது ஏதாவது ஒரு செய்தியை ஒரு இடத்துல சாமி உணர்த்துவார். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு குறிப்பு நமக்காக சொல்லப்பட்டது போலவே இருக்கும். அந்த சொன்னார் பாருங்க, கங்காணி இல்லை என்று கள்ளம்பல செய்வார். நம்மளாம் அதில் தான் இருக்கிறோம். நம்மளை யார் பார்க்க போகிறாங்க? நம்மளை யார் கேட்க போகிறாங்க? திடீர்னு ஐயா ஒரு பாடல் பாடுங்க, அப்போ தான்